தமிழ்நாடு தவிர இது எல்லா மாநிலங்கள்லயுமே பெருமளவு எதிர்பார்க்கப்படுற பேன் இண்டியா படங்கள்ல ஒண்ணுதான் புஷ்பா 2 படம். இந்த படத்துல இருந்து ரீசெண்டா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ட்ரைலரோட பிரேக் டவுன் அண்ட் டீடைல் டீகோடிங் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புஷ்பா the brand. Wild fire. பார்ட் 1ல ஒரு சாதாரண கூலிக்காரனா அந்த சிண்டிகேட்ல சேர்ற ஒருத்தன் அந்த சிண்டிகேட்ல பார்ட்னரா மாறி பெரிய தலைமையில இருக்கிற மங்களம் சீனுவோட இடத்தையே காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அவன் எப்படி வரான் அப்படிங்கறத பார்ட் 1ல காட்டியிருப்பாங்க. இப்படி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவன் மங்களம் சீனுவை பகச்சிருப்பான், ஜாலி ரெட்டியை பகச்சிருப்பான், தாட்சாயினியை பகச்சிருப்பான். வந்ததுக்கு அப்புறமா பன்வர் சிங்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும். இந்த ரெண்டு கேரக்டருமே கரெக்டடான கேரக்டர் தான். அதாவது புஷ்பாவுமே உள்ள மரம் வெட்டுறவன், இவனுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவன் தான். காசு கொடுத்தா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் ஒரு கரெக்டடான போலீஸ் அப்படிங்கறதுனால புஷ்பா இவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான். புஷ்பா அவர் ஒரு மரம் வெற்ற சாதாரண கூலியால், அதுவும் சர்நேம் கூட இல்லாத ஒருத்தன் அப்படின்னு உடனே இவனும் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான். அப்படி மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள நடந்துக்கிற ஈகோ பிரச்சனையில படத்தோட கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேரையும் அவமானப்படுத்திப்பாங்க. புஷ்பா ஒரு ஸ்டெப் மேல போய் அவரை அவுத்து அவமானப்படுத்தி, நீ உனக்கும் ஒண்ணு இல்ல எனக்கும் ஒண்ணு இல்ல, ரெண்டு பேருமே சாதாரண மனுஷங்க தான், இந்த சர்நேம் வச்சுட்டு என்னடா புடுங்க போற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, என்னோட பிராண்ட் எது தெரியுமா, நான் தான் இதோட பிராண்டு, இந்த ரத்தம் தான் என்னோட பிராண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நானே பிராண்டா உருவாகி வந்தவன் அப்படிங்கிற மாதிரி புஷ்பா பன்வர் சிங் கிட்ட சொல்லுவாப்ல. சோ பன்வர் சிங்கும் செம்ம காண்டாயி போயிருவாப்ல. ஏன்னா பன்வர் சிங் இதுக்கு மேல இவன் விஷயத்துல தலையிட்டா அவனை ஏதாச்சும் பண்ணிடுவேன், சோ இதுக்கப்புறம் உனக்கு ஒத்த பைசா தரமாட்டேன், உனக்கு லஞ்சமா எதுவும் வராது, உன்னை பார்த்து நான் பயப்பட போறதே இல்லை, இந்த சிண்டிகேட்ல வேற லெவல் நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்ரீவல்லிக்கு தாலி கட்டுவாப்ல. ஆரம்பிக்க போகுது. சோ தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் 2ஓட கதைக்குள்ள வந்தோம்னா, எப்படி கேஜிஎஃப் புடிச்சதுக்கு அப்புறம் ராக்கி கேஜிஎஃப் வேற லெவல்ல உருவாக்குவானோ, அதே மாதிரி இங்க இவர் இந்த சிண்டிகேட்டை புடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிண்டிகேட்ல பெரிய லெவல் ஆகுறாரு, அந்த சிண்டிகேட்டோட ஹெட்டா மாறாரு, அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறாரு. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரே கட்டைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அவங்க மரம் வெட்டினா கூட அதை பதுக்கி ஒளிச்சு வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ரொம்ப ஓப்பனா அந்த இடம் ஃபுல்லா செம்மர கட்டையாலேயே நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மரத்தை வெட்டவும் செய்யறாங்க, அதை வியாபாரமும் பண்றாங்க. அந்த சிண்டிகேட் பெரிய அளவுல கொண்டு போறாரு புஷ்பா அப்படிங்கறத படத்தோட ஒரு 2-3 ஃப்ரேம்ஸ்லயே காட்டிட்டாங்க. படத்தோட கடைசி கிளைமேக்ஸ்ல ஸ்ரீவல்லிக்கு தானே தாலி கட்டியிருப்பாரு. சோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ஒரு சில ஃப்ரேம்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யூன்யம் இருக்கு. ஏன்னா காதலிச்சு திருமணம் பண்ணவங்க, ஸ்ரீவல்லி அவருக்கு அவ்வளவு பிடிக்கும், அவங்களுக்காண்டி தான் போய் ஜாலி ரெட்டி ஜகா ரெட்டின்னு எல்லாரையும் பகச்சு பாப்பல. அண்ட் அப்படி இருக்கிற போது ஸ்ரீவல்லியோட சில இன்புட்ஸ்னால இந்த விஷயங்கள்ல அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் என்னதான் பிரில்லியண்டா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மனைவி கிட்ட இருந்து இன்புட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்புட் கேட்டு அவர் வேலை பார்க்கும்போது அது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ராவ் ரமேஷ் சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. இவ என்னோட பொண்டாட்டி, சோ புருஷன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லும் போது டம்மு டும்னு அடிச்சு அவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லனோட என்ட்ரி, அதாவது பன்வர் சிங்க காட்டுறாங்க. சோ பன்வர் சிங் இவங்களை வளர விட்டுட்டு அப்படியே சைடா உட்காந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. இதை அழிக்கணும் அப்படிங்கிற வேலையை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. அந்த பக்கம் அவனோட வளர்ச்சி போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் சைலண்டா வேலை பார்ப்போம், ஏன்னா அவனதான் சீண்டி தான் சண்டை இழுத்துட்டோம். சோ அதுக்கப்புறம் டைரக்டா போய் அடிச்சோம்னா செட் ஆகாது அப்படின்றதுனால சைலண்டா வேலை பார்க்கறாப்ல. சோ அப்படி சைலண்டா இவர் மங்களம் சீனு தாட்சாயினி இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு வேலை பார்த்துட்டே இருக்காப்ல. அப்ப புஷ்பாவும் ஒரு பக்கம் பயங்கரமா வளர்ந்துகிட்டே இருப்பாப்ல. இப்ப இவங்க எல்லாரும் ஒரு வில்லன். சோ புது வில்லன்கள் வரணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு வில்லனை கொண்டு வந்திருக்காங்க. பட் அவர் தான் மெயின் வில்லனான்னு எனக்கு தெரியல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கங்கம்மா ஜாத்ரா ஃபைட்ல பாதி மொட்டை அடிச்சு பாதி மீசையை ஒழிச்சு மேக்கப் போட்டு அனுப்புறாங்க இல்லையா, இவர் தான். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் பேர் தாரக் பொன்னப்பா. கேஜிஎஃப் 1ல யாஷ் கூடவே வருவார்ல ஒரு கேரக்டர், அவர் தான் இவரு. சோ இவதான் படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்லயும் வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல மொத்தம் 3 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒன்னு கங்கம்மா ஜாத்ரால வர ஃபைட் சீனு, ரெண்டாவது இந்த ஜப்பான் ஆர் சைனீஸ் அந்த மாதிரியான கண்ட்ரில நடக்கிற ஒரு ஃபைட் சீன். எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் மாதிரி தெரியுது, ஏன்னா அந்த ட்ரெயின்ல எழுதி இருக்கிற வேர்ட்லாம் ஜாப்பனீஸ் வேர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது இந்த படத்தோட பார்ட் 1லயே சொல்லியிருப்பாங்க, இந்த கட்டை ஜப்பான் வரைக்கும் போகுது, அதாவது இந்த காட்டுல வெட்டப்படுற கட்டை சென்னைக்கு போய் சென்னையில இருந்து சைனா போய் சைனால இருந்து ஜப்பான் வரைக்கும் போகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ஃபைட் நடக்கிற இடம் ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
அண்ட் அங்க வந்து ஹீரோ அது வரைக்கும் இந்த பிசினஸ் கொண்டு போகும்போது அங்க அவருக்கு காசு வரல. ஆக்சுவலி அந்த ஒரு நோட்டு, ஒரு பாதி கிழிஞ்ச நோட்டை ஹவாலா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா அங்க காசு கொடுப்பாங்க. சோ அப்படி இவர் அந்த நோட் எடுத்துட்டு போகும்போது இவர் ஒரு சப்பையான ஆள் தானே, இவர்கிட்ட இருந்து ஈஸியா அந்த காசை புடிங்கிடலாம். ஏன்னா நார்மலா மர வெட்டுற கூலிக்காரன் தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கான். சோ அவனை ஈஸியா அடிச்சு புடிங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை கட்டி போட்டு தலை கீழே கட்டி போட்டு அந்த ஹவாலா நோட் எல்லாம் கீழே விழுற ஷாட் எல்லாம் காட்டியிருப்பாங்க. சோ அப்படி இவனுக்கு எடுத்துக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு வந்து கோவம் வந்து, என்னோட காசு எங்க இருந்தாலும் சரி 7 கடலை தாண்டி 7 மலைக்கு மேல கொண்டு போய் வச்சாலும் அதை போய் எடுத்துப்பாண்டா, அதுதான் அவனோட குணம், புஷ்பராஜோட குணம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி அங்க சண்டை போடுறாரு. அங்க வந்து அந்த டீலிங்க உடைச்சு அங்க இன்டர்நேஷனல் பிசினஸ்ல ஸ்ட்ரைட் டீலிங்காவே நம்ம புஷ்பா அந்த செம்மரக்கட்டையோட வியாபாரத்தை மாத்துறாரு. மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் எடுத்துக்குவான். என்ன புஷ்பா காசு அவனோடது. எனக்கு தெரிஞ்சது ஒரு படத்தோட இன்டர்வல் போர்ஷன் வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி கங்கம்மா ஜாத்ரா ஃபைட்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துரும் அப்படின்ற மாதிரி எனக்கு கணிப்பு. ஏன்னா ட்ரெய்லரோட கட் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. முதல்ல வந்து இந்த புஷ்பா ஸ்ரீவல்லியோட போர்ஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த கங்கம்மா ஜாத்ரா ஃபைட் வரும். சோ இந்த கங்கம்மா ஜாத்ரால வந்து அவரு சாரி கட்டு வருது, ஹாப்பியா தான் வருவாரு. பட் அங்க ஏதோ ஒரு அவமானம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஜாலியா வந்து ரஷ்மிகா மந்தனா கிஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல அவர் கீழே விழுந்து அவமானமா இருக்கும்போது வந்து அழுதுட்டே கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் காட்டியிருப்பாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அவரோட ஃபர்ஸ்ட் தாரத்தோட பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ ஒரு அவமானப்படுத்திருக்கலாம். ஏன்னா கோயிலோட முன்னுரிமைகள்லாம் இவங்க மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ப்ராப்பரான வழியில பிறக்காதவனுக்கு எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டு அவமானப்படுத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். சோ இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹெலிகாப்டர் எல்லாம் இறங்கி வந்து சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கேயுமே இந்த பாதி மொட்டடிச்ச கேரக்டர் அந்த தாரக் பொன்னப்பாவை காட்டுறாங்க. சோ இவர் வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லனா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இங்கேயும் புடவை கட்டிட்டு ஹீரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. பட் அங்க வந்து அவரே ஹாப்பியா வர மாதிரி ஒரு மொமெண்ட்டை காட்டியிருக்காங்க. இங்க அப்படி காட்டல. சோ இங்க வந்து இவங்க புடவை கட்டி விட்டு அசிங்கப்படுத்தி இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்து சண்டை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம். அவ்வளவுதான், நான் ப்ரெடிக்ட் தானே பண்றேன். சோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு KGF 2 பேட்டர்ன்லயே தான் இருக்கும். சோ இந்த படத்துல அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல சாகுறது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரஷ்மிகா மந்தனாவா இருக்கலாம், அவங்க அம்மாவா இருக்கலாம், ஏன் ராவ் ரமேஷோட குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது இருக்கலாம். ஏன்னா ராவ் ரமேஷ் தான் அங்க கொல்லி வச்சுட்டு போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா செஞ்சந்தனத்தை வச்சு எரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த சிண்டிகேட்ல முக்கியமான யாராவது ஒரு பெரிய தலையா இருக்கலாம். அந்த பெரிய தலை நம்ம புஷ்பராஜா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா KGF 1ல பாத்தீங்கன்னா அவர் தான் செத்து போன மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உயிரோட இருக்காரு சாப்டர் 3 அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இங்கேயுமே கிட்டத்தட்ட அப்படி இருக்கலாம். தன்னுடைய டெத்தை ஃபேக் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டிலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஊர்லயோ இல்ல அதே ஊர்ல காட்டுக்குள்ளேயோ தலைமறைவா இருக்கலாம் புஷ்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேர் இஸ் புஷ்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. இவர் இங்க உயிரோட இருக்காரு, இல்ல அவர் உயிரோட தான் இருக்காரு, அவர் சாகல அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புற மாதிரி காட்டிட்டு எங்க போனார் புஷ்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது காட்டியிருப்பாங்கல்ல, புலி பதுங்குதுன்னா அது புஷ்பாக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் முன்னாடி விட்டாங்க இல்லையா. சோ அதை காட்டி படத்தோட கிளைமேக்ஸ் முடியலாம். அண்ட் புஷ்பா உயிரோட இருக்காரியா, புஷ்பா உயிரோட இருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த படம் எங்க எதுக்காக எதிர்பார்க்கலனாலும் நம்ம ஊர் ஆடியன்ஸ் பெரும்பாலும் இங்க ஓட வச்சது அந்த படத்துல வர அந்த பாட்டுக்கு தான். அதாவது சமந்தா ஆடின அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டுல சமந்தா ஆடாம வேற யாராவது ஹீரோயின் ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் இங்க அந்த அளவுக்கு பெருசா ஓடி இருக்காது. சோ அதுக்காண்டி நம்ம ஊர்ல நிறைய பேர் சமந்தா காண்டி போய் படம் பார்த்தாங்க. அந்த ஐட்டம் சாங் காண்டி பார்த்தவங்க எல்லாருமே அதை பத்தி தான் பேசினாங்க. சோ இந்த படத்துல அதே மாதிரி ஒரு சாங் ஸ்ரீலீலா பண்ணிருக்காங்க. அங்க வந்து அந்த பார்ட்டியை கொடுத்தது மங்களம் சீனு. சோ ஒரு பெரிய டீலிங்க, பெரிய கட்ட பிசினஸ் வந்து புஷ்பா காப்பாத்தினதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி வச்சு புஷ்பா கொடுத்திருப்பாரு. இங்க புஷ்பாவே போய் ஃபாரின்ல பெரிய டீலிங் முடிச்சுட்டு வராரு இல்லையா, இன்டர்நேஷனல் பிசினஸா மாத்திட்டு வராரு இல்லையா. சோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி வைப்பாப்ல. அந்த பார்ட்டில வந்து நம்ம ஸ்ரீலீலா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் நம்பர், ஐட்டம் நம்பர் இந்த படத்துல இருக்கு. அண்ட் அந்த பாட்டு கண்டிப்பா செம்மையா இருக்கும். ஏன்னா ஸ்ரீலீலாவும் செம்மையா ஆடக்கூடிய ஒரு டான்சர், அல்லு அர்ஜுனும் பயங்கரமா ஆடக்கூடிய டான்சர், ரெண்டு பேரும் இது ஒரே ஃப்ரேம்ல ஆடுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த பாட்டு எப்படி இருக்கும், பயங்கர தீயா இருக்கும், செம்ம ஃபயரா இருக்கும். அண்ட் கண்டிப்பா ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஊ சொல்றியா மாமாலே கொஞ்சம் லைட் மூவ்மெண்ட்லயே தான் மேட்ச் பண்ணிருப்பாங்க. பட் இங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஆடக்கூடிய டான்சர், அதனால எந்த அளவுக்கு ஸ்டெப் இருக்கும் அப்படிங்கறத இப்ப யோசிச்சாலே பயங்கரமா இருக்கு. பட் படத்தோட ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த
படம் என்னதான் KGF 2 பேட்டர்ன்ல வர படமா இருந்தாலும் அவங்க ஊரு ரூட்டட் ஸ்கிரிப்டா தான் கொண்டு வராங்க. இந்த படத்துக்கு பார்ட் 3 வேற இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா KGF 3 அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தையுமே அதே மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பேட்டர்ன்ல கிட்டத்தட்ட அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் 2021 டிசம்பர் 17 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டா ஒரு 4-4.5 மாசத்துல KGF ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ KGF ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட கதையை எழுத ஆரம்பிச்சாங்க. அதனால ஆப்வியஸா இந்த படத்துல பார்ட் 3 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு KGF 3 வரணும், அப்பதான் புஷ்பா 3 வரும். சோ எத்தனை பேர் KGF 3க்கு வெயிட் பண்றீங்க, இந்த புஷ்பா படத்துக்கு எதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.